சொல்லு. என்னடா அதெல்லாம் தொங்குது? நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டோம்னா ஷாக் ஆயிட்டேன். யாரா இது பண்ணணும்னு சொன்னது? ஐயோ சொன்னதே நம்ம தான் போல. நம்ம அடுத்த எபிசோட்ல என்னடா பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலாமா? விவசாயம் பண்ணலாம். நம்ம லேப்டாப் செக் பண்ணலாமா? நம்ம போல் டான்சிங் பண்ணலாம். ஃளையிங் யோகா பண்ணலாம். ஃளையிங் யோகா பண்ணலாம். இந்த ஜேக் எதுனா சொன்ன ஃளையிங் யோகா. டேய் இத பாக்கவே பயமா இருக்குடா. தூக்கு போட்டுக்கிற படம் மாதிரி இருக்குடா. இந்த பர்பிள் கலர் எங்களுக்காக தான போட்டுருக்கீங்க. அதெல்லாம் இருக்காது. இது எங்களுக்கு இல்ல. அந்த பர்பிள் கலர் பார்த்தாலும் ஏதோ நடக்குதுடா உள்ளுக்குள்ள. என்னமோ ஆகுது நமக்கு. ஏதோ கரெக்ட் ஆகுது. பர்பிள் பார்த்தாலே நம்மளும் ஆர்மினே தோணுதுடா எனக்கு. உலகத்துல எத்தனை பர்பிள் கலர் இருக்கு தெரியுமா? பர்பிள்னாலே நம்மளுக்கு ஆயிடாதே. இல்ல ஒருவேளை இருக்குமோன்னு கேட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணதே கிடையாது. பண்ண முடியுமான்னு தெரியல. இதுல தலைகீழலாம் தொங்குவாங்க தெரியுமா? தெரியும். இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணதே கிடையாது. பண்ண முடியுமான்னு தெரியல. இதுல தலைகீழலாம் தொங்குவாங்க தெரியுமா? தெரியும். என்ன ஆச்சு அவனுக்கு? இந்த பையன் போனா கிறுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்த்தா தெரியலையே அவனுக்கு. இன்னைக்கு நீங்க ஃளையிங் யோகா பண்ணும்போது உங்களை போட்டோ எடுத்து நாங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவோம். மூஞ்சி ஏழு கோணத்துல போகும். இந்த மாதிரி எல்லாம் பொசிஷன்ல நின்னு போட்டோ எடுக்கணும். ஒருவேளை போட்டோ அசிங்கமா வந்துச்சுன்னா நீங்க எடிட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு போட்டோ ஒழுங்கா வரதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. கஷ்டம்தான். யார் அது? நீந்தானா? நான் இல்ல டீச்சர். டீச்சரா? ஐயோ எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன வந்தவன அங்க போயிட்டாரு. சார் பாடிய பாரு. நிறைய மசில்ஸ் இருக்கு. மாஸ்டர் சூப்பர். வாவ் சூப்பரா இருக்கே. என்னடா மச்சான் ஒரு மரியாதை இல்ல. வந்திருக்கோம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அத எடுக்கும் புரியல. அவர் போட்டு வித்த காட்றாரு. மாஸ்டர் சூப்பரா இருக்கு மாஸ்டர். கீழ இறங்குங்க. ஓ ஓ ஓ யாரோ நாம கலக்கிறது. ஓ ஓ ஓ நமஸ்காரம். சூப்பர் மாஸ்டர். ஆனா அவர் எடுத்தோட மேல போயிட்டு வர்றோம். நமஸ்காரம். நான் தான் முதல் மேல் ஃளையிங் யோகா டீச்சர் ஈசன்யா. ஏன் மண்டை அடிச்சிருக்கு மாஸ்டர் இப்போ? சமையா இருந்துச்சுல. நான் இந்த மாதிரி ஆல்ரெடி நெட்ல நிறைய பாத்திருக்கேன்டா. எல்லாருக்கும் வணக்கம். சமையா கெத்த என்ட்ரி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதானா? அடுத்து பண்ணி காட்டுங்க. என்னதான் அடுத்து நீ பண்ணி காட்டுவியா? அடுத்து இருக்கு நான் அப்புறம் சொல்லி தரேன். ஃளையிங் யோகா மேல் டீச்சர் கம்மி தான மாஸ்டர்? அதான். நீங்க ஃளையிங் யோகா பண்ணியவா இந்த பாடியை கொண்டு வந்தீங்க? ஃளையிங் யோகாவால உடம்பு ஃபுல்லா வொர்க் அவுட் ஆகும். பாத்துக்க அப்படிதான் பாடி மெயின்டைன் பண்ணி இருக்காரு இவரு. உண்மைதான். ரொம்ப கஷ்டம் இத பண்றது. இவரோட காலை பாரு. உள்ள வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு மசில்ஸ் இருக்கு பாரு. பா பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு போல. நம்ம வாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. இப்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுலயும் ஜெயிக்க தான் போறேன். சரி டீச்சர் வந்துட்டாருல. இப்ப நம்ம யோகா பண்ண போலாமா? முதல்ல அந்த தொட்டியை துறங்க. எப்படி மாஸ்டர்? சும்மா எழுங்க வந்துரும். இது வீட்ல கட்டற தொட்டி உங்களுக்கு நல்லா தெரியல. படுத்து தூங்கலாமா மாஸ்டர்? முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க வைக்கிறேன். தூங்க வைக்கறாரடா. வாங்க போலாம். சரி வாங்க சீக்கிரம் போலாம். ஓகே. நம்ம வாங்க பண்ணணும். எல்லாரும் நம்ம இடத்துல போய் நிக்கலாம். அப்ப சரி நான் அந்த கடைசிக்கு போறேன். இது இப்படி தான் உட்காரும் போல. ஊத்துடா. பர்பிள் கலர் பார்க்க நல்லா இருக்குல. ஜிம் நான் பின்னாடி உட்காரடா. ப்ளீஸ் ஸ்டாடி முன்னாடி போடா. ப்ளீஸ் ஸ்டாடி டேய் நான் பின்னாடி உட்கார்ந்தா தான் விளையாடுறது தெரியாது. ப்ளீஸ் ஸ்டாடி ஜாலியா இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாடி உட்காரு மச்சான். நீ தான் ஒழுங்கா பண்ற. நீ முன்னாடி கேமரா கிட்ட போய் உட்காரு. சார் இப்படி குப்பரக்க படுத்து தொட்டி ஆடுவோம். இங்க பாருங்களா இவன. ஒருத்தர் வந்திருக்கும் போது இப்படி மானத்தை வாங்குறியா?
இப்போ யாருமே தொட்டி ஆட சொல்லல மூட்டு நில்லுறியா ஓகே 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 அப்ப நான் இறங்கிடுறேன் கீழே இறங்குச்சுன்னு அடுத்து நீ திட்டி வாங்கி அசிங்கப்படுறத சரி நான் ஒருத்தன் தான் மாஸ்டர் அமைதியானவன் இவங்க எல்லாம் தருதலைங்க உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாரு பசங்களா நீங்க எல்லாம் எடுத்தோட பறக்க ஆசைப்படுறீங்க முதல்ல உட்காருவோம் கீழே கீழே உட்கார்ந்து பண்ணுவோமா பொறுமையா வேலை போகலாம் சரியா ஒழுங்கான போட்டோ வருமானு பார்க்கலாம் உங்க ரெண்டு காலையும் நல்லா நீட்டிட்டு இந்த மாதிரி குளுக்குங்க என்னால நீட்டவே முடியல குளுக்க வேற செய்யணுமா என்னோட தொட்டியை ரொம்ப தூக்கி கட்டிட்டாங்கடா எனக்கும் அப்படி கட்டி இருக்காங்க உங்களோட கைகளை இந்த மாதிரி ஃபுல்லா நீட்டி வச்சு அந்த தொட்டியை பிடிச்சுக்கோங்க முதுகு வளையாம ஸ்ட்ரைட்டா உட்காருங்க முதுகு வலிக்குது எனக்கு என்னால இதுக்கு மேல நவர முடியல சும்மா இருந்தப்ப கூட நல்லா இருந்தா இப்படி பண்றப்பதான் இன்னும் முடியல அதுக்கப்புறம் உங்களோட கால் விரல்களை இப்படி இழுத்து உங்களோட குதிங்கால வெளியே தள்ளுங்க ஓ விரல் இழுக்குது என்னடா பண்றது அதுக்கப்புறம் உங்களோட கால் விரல்களை அப்படியே முன்னாடி கொண்டு போயிருங்க இப்பவே கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு ஐயா முதுகு வலியாம மறுபடியும் விரல்களை உள்ள இழுங்க மறுபடியும் ஸ்ட்ரைட்டா மாத்துங்க இத பண்ண ரொம்ப நல்லா இருக்கு ஜீமின் சத்தத்தையே காணோம் இவன் ஒரு தொந்தரவு பண்றோம் நம்ம யாராலுமே பண்ண முடியல ஜீமின் தவிர இல்ல எனக்கு வலி உயிர் போகுது இப்போ உங்களோட ரைட் கையை இந்த மாதிரி வச்சு ரைட் கை இப்படி வச்சு இதை இப்படி திருவி இப்படி சுத்தி கொண்டு வந்து புடிச்சு உங்களோட லெஃப்ட் கையை எடுத்து ரைட் கால்ல வைங்க விரல்களை பிடிக்கணும் 1 2 3 இதுக்கு மேல கை போக மாட்டேங்குது போ இப்போ உங்களோட ரைட் கையை எடுத்து அப்படியே பின்னாடி கொண்டு போய் விரிங்க ஐயோ உங்களால முடியல முட்டில கை வைங்கப்பா ஏ தம்பி ஏப்பா கையை விரி விரி இப்படி விரி ஐயோ என்னடா அவன் கையை உடைச்சு விட்டாரே இது ரொம்ப வலிக்குது ஐயா முடியல இப்ப அடுத்ததா நம்ம சென்டருக்கு வந்து உட்கார்ந்துடலாம் உட்கார்ந்துச்சு மாஸ்டர் இப்போ உங்களோட லெஃப்ட் கால் எடுத்து ரைட் முட்டில வைங்க வச்சிட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பி உங்களோட லெஃப்ட் முட்டி தரைய தொடணும் புரியல எப்படி லெஃப்ட் முட்டி தரைய தொடணும் எப்படி நீங்களா பண்றீங்களே எப்படி எப்படி வர்றீங்க ஏய் ஜோபம் போஸ் சரியில்லடா ரொம்ப ஹாட்டா இருக்கு ரொம்ப ஹாட்டா தான இருக்கு அப்படிதானே இப்போ அப்படியே குப்பர படுத்து காலை விரிச்சி ஐயோ சும்மா குப்பர பாடுங்க யாரும் சுத்தாதீங்கப்பா தரையில பறக்குறேன்டா என்ன பண்றது சுத்திக்கிட்டே இருக்கு உடம்பு சரி ஓகே இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துருங்க என்ன தாத்தா இப்போ நீங்க முட்டி போட்டு உட்காருங்க நிமிர்ந்து நில்லுங்க சும்மா ஒரு செல்ஃபி எடுத்து நெட்ல போஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி தான் போஸ்ட் கொடுக்கணுமா டாஸ்க்ன்ற பேர்ல இந்த மாதிரிலாம் பண்றாரு நம்ம என்ன பண்றது இது என்ன தூக்கு தண்டனை வழங்க போற மாதிரி ஒரு போஸ் எனக்கு இது பிடிக்கல ரொம்ப நேரம் அது பிடிச்சா இருக்கும்ல கையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உங்களுக்கு முதுகு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து நின்னுக்கிட்டேன் இப்ப இந்த தொட்டிக்குள்ள கையை விட்டு இந்த மாதிரி வைங்க அப்படியே சுத்தி வந்து இறக்கி நின்னுங்க சுத்தி வந்து இறக்கி நின்னாச்சு அடுத்து என்ன பண்ணணும் ஐயா கையை போட்டு ரொம்ப இருக்குது இப்ப அப்படியே அழகா முதுகு ஸ்ட்ரெச் பண்ணுங்க உடம்புல இருந்து எலும்பெல்லாம் நொறுங்குற மாதிரி சத்தம் கேக்குது என்னாச்சோ தெரியலையே என் முட்டில சதையே இல்லடா எலும்பு தான் இருக்கு அதனால ரொம்ப வலிக்குது யாருக்குமே முட்டில சதம் இருக்காதுப்பா இந்த மாதிரி பண்ணுங்க எல்லாரும் செத்த பாருல எப்படி அத பண்றது நல்லா இப்படி பண்ணுங்கப்பா ஆண்டவா எங்கள் மீது கருணை இருந்தால் எங்களை யாரெல்லாம் முடியல எந்திரிச்சிருங்கப்பா எந்திரிக்க கூட முடியலையா இப்ப எப்படி எந்திரிக்கணும்னா உங்களோட ரெண்டு கை முட்டிகளையும் ஒண்ணாக்கி அப்படியே செஸ்ட் மேல கொண்டு வாங்க நான் எந்திரிச்சிடுறேன் டெஜிமன் எப்பறா பண்ண எனக்கு தெரியலையே இவ்வளவு சொல்ல தர என்ன நீங்க இப்படி பண்றீங்க ஐயா மாஸ்டர் இப்படி என்ன பண்ணணும் முட்டியை ஒட்டி வச்சு எந்திரின்னு சொல்றேன்ல ஏன்னா நீ இப்படி இருக்க எந்திரிக்க மாட்டியா என்ன இவர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு சத்தம் இன்னைக்கு ஆண்டவா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒழுங்கா எந்திரிங்க எல்லாரும் இப்போ நீங்க எந்திரிக்க போறீங்க அது எப்படி எந்திரிக்கணும்னா இந்த தொட்டியை முதல்ல பிடிக்கணும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க நம்ம எந்திரிக்கும் போது நம்மளோட முதுகும் தோள்பட்டையும் சேர்ந்து எந்திரிக்கும் அப்படிதானே அதனால நம்ம
ஃபோர்ஸ் வச்சு நம்ம எந்திரிக்கணும். ஒர்க் அவுட் மாதிரி தானே. நம்ம பேக்கிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அப்படினா என்ன? இது இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பேக்கிங். ஓ யா. ஷோல்டர் பேக்கிங், ஷோல்டர் பேக்கிங். இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே. சக்கராசனா பண்ற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. சிட்டிங் சக்கராசனாவா? முட்டி போடுற மாதிரி வாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. முட்டி போடுற மாதிரி இப்படி வந்து அப்படியே எந்திரிச்சு மாஸ்டர். ஐயோ முடியல. இரும்ப பிடிச்சே இழுத்துறல. இரும்ப பிடிச்சு இழுக்கிறத விட துணியை பிடிச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்போதான் நம்ம பொறுமையா ஃப்ளைங் யோகா மூவ்ஸ கத்துக்க போறோம். முதல்ல உங்களோட தொட்டி இந்த மாதிரி உதறுங்க. ஓகே உதறியாச்சு. 1 2 3 4 கடி. இப்போ நம்ம இந்த முழு காலையும் எடுத்து இந்த தொட்டிக்குள்ள வைக்க போறோம். முழு காலையுமேவா? ஆமா. உங்களோட கால் ஃபுல்லா மூடி இருக்கணும். ரைட் காலை வைங்க. கால் ஃபுல்லா மூடி இருக்கணுமா? இப்போ நமஸ்காரம் வச்சிட்டு அப்படியே உங்களோட காலை புடிங்க. புடிச்சிட்டு என்னால பிடிக்க முடியல மாஸ்டர். என்னால இதுக்கு இருக்கதனமா இருக்கே. இங்க ஒருத்தன் கோலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்டா. நல்ல கால ஸ்ட்ரைட்டா வைங்கப்பா. இதனால சுகமா இருக்குப்பா. ஏன் எல்லாரும் கத்துறீங்க? எல்லாரும் சாந்தமா இருங்க. இப்ப உங்க காலை நல்லா உள்ள வச்சு நீட்டிட்டீங்களா? இப்ப அப்படியே நொண்டி விளையாடுற மாதிரி காலை மடிச்சிட்டு சைடுல மடிக்கணுமா மாஸ்டர்? சைடுல மடிக்கணும். சைடுல மடிச்சிட்டு பறவை மாதிரி கையை விரிங்க. கையை விரிச்சாச்சு. இப்ப இந்த கையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் அந்த தொட்டியை பிடிங்க. நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட லெஃப்ட் காலை எடுத்து பின்னாடி வச்சு ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. என்னல இதெல்லாம்? நல்லா முதுக பெண்ட் பண்ணுங்க. இப்ப அப்படியே எடுக்கணுமா? கையை எடுத்துட்டு கையை எடுக்கணுமா? கையை எடுங்க. கையை விடுங்கப்பா. அப்படியே நல்லா படுங்க. அந்த மடக்கண முட்டியிலே படுக்கணும் நல்லா. என்னையா இதெல்லாம் வினோதமா இருக்கே. யாருமே இப்படி பண்ண மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி முட்டியை மடக்கணுமா? அப்படியே பண்ணலாம்ப்பா. மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. அப்பவே சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. காலையில தான் ஒரு கப்பு நிறைய காபி குடிச்சேன். நீ ஏப்பா முட்டில வயித்து வைக்கிறேன்? இடுப்பு வச்சுக்கப்பா. அப்பதான் வலிக்காது. இடுப்புல வைக்கணுமா? அம்மா வச்சாச்சுப்பா. எப்படி இப்படிதானே? இதுக்கு பேசாம வயித்திலே வச்சிருக்கலாம் போல. இது என்ன கொடுமை? ஹைட் பத்தலையா? இப்போ நம்ம அப்பர் பாடியில வொர்க் அவுட் பண்ண போறோம். அதனால நீங்க தொட்டியோட ரைட் சைடு பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் காலை திரும்ப தரையிலே வச்சிருங்க. உங்களோட ஷோல்டரை வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த ரெண்டு கைகளையும் வச்சு தொட்டியோட ரைட் சைடு பிடிச்சி நல்லா மேலே போங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை பிடிச்சி கீழே இழுங்க. இழுத்து வச்சுட்டு லெஃப்ட் கால் அப்படியே தூக்கி உள்ள கொண்டு வந்து வெளியே வச்சிருங்க. இல்ல புரியல. எப்படி பண்ணணும்? இது எப்படி? லெஃப்ட் காலை தூக்கி இது உள்ள விட்டு வெளியே எடுத்துறணும். ஓகே, ஈஸிதான். இதுக்கு காலெல்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வச்சாலே வந்துட போகுது. லெஃப்ட் காலை தூக்கி அப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணணுமா? என்ன இப்படி திரும்பிட்டோம் ஒரேடியா? என்ன எப்படி லெஃப்ட் காலை தூக்குறது? நீ என்ன வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த கையை வச்சிர அடிக்காதீங்க. நான் தூக்குறேன். நான் வந்த உடனே வை. அப்படி லெஃப்ட் கையால லெஃப்ட் சைடுல பிடிங்க. லெஃப்ட் கையால லெஃப்ட் சைடுல பிடிக்கணுமா? இப்படியா? இப்போ ரெண்டு கையாலே லெஃப்ட் சைடுல நல்லா ஹைட்டா பிடிச்சுக்கோங்க. ரெண்டு கையாலையும் லெஃப்ட் சைட தூக்கி பிடிக்கணும். அதானே? என்ன நமக்கு ஒரு மாதிரியே வருது. இந்த மாதிரி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ அப்படியே லெஃப்ட் காலை பின்னாடி கொண்டு போயிடணும். அவ்வளவுதான். என்னதே இந்த காலை பின்னாடி கொண்டு போணுமா? ஓகே, கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்னாச்சு? மேந்தினா மாஸ்டர் மாஸ்டர் இது கரெக்ட்டா? புடி பாத்து மாஸ்டர், நான் கரெக்ட்டா பண்றேனா இல்லையா மாஸ்டர்? எனக்கென்ன வரைய மாட்டேங்குதே. டேய் என்னடா பண்ணிருக்க நீ சுகா? நானும் அதே தான பண்ணேன். எனக்கு மட்டும் டிஃபரெண்டா வந்திருக்கே. சீத கோளாறு பண்ணிருக்க. அதனால தான் உனக்கு கொஞ்சம் வரல. மாஸ்டர் அவனை பாருங்க தப்பு தப்பு பண்றான். என்ன வேற எப்படி தான் பண்ணணுமா? என்ன இந்த கையை எங்கேயும்
மாட்டேங்குது ஐயோ திரும்ப என்ன திரும்ப மாட்டேன் உனக்கு இரு இவர் கை எடுத்து மச்சான் நொண்டி ஆடுறானே ஆக்சிடென்ட்ல கால் போச்சுடா மச்சான் ஒரு பர்பிள் கால் வச்சிருக்காங்க டேய் நான் கரெக்டா வச்சிருக்கேனா இல்லையாடா என் கால் வெளியே வருது இருப்பா நான் உள்ள வச்சு விடுறேன் நான் சிங்கரை விட்டுட்டு யோகா மாஸ்டரா போக போறேன் நான் கரெக்டா வச்சிருக்கேன் மாஸ்டர் எனக்கு தான் வரைய மாட்டேங்குதா போல இருந்து இப்படிதான் எப்படியோ கை வைக்கணும்னு சொன்னாரு இல்ல எனக்கு புரியல இது வேற புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்கு இது கரெக்டா மாஸ்டர் இல்லப்பா இது தப்பு எப்படி தெரியுமா இங்க பாரு முதல்ல ஸ்ட்ரைட்டா நின்னுக்க இங்க பாரு இப்படி கை இதுல விடு அடுத்து அந்த கையை அதுக்குள்ள விடு லெஃப்ட் விடு விட முடியல இரு நான் விட்டு விடுறேன் இப்ப அடுத்து நீயா இந்த காலை போட்டு அதுக்குள்ள விடு அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல அப்புறம் இப்படி திரும்ப சுத்து இப்ப இந்த தொட்டில இருந்து கையை விட்டுருங்க தொட்டி அக்கல்ல பிடிச்சுக்கோங்க எப்படி இப்படியா இப்போ நீங்க தொங்குற மாதிரி இருக்கும் அப்பொழுது அப்படியே என்ன பண்றீங்கன்னா உங்களோட லெஃப்ட் கால் எடுத்து ரைட் கால்ல வைங்க எப்படி மாஸ்டர் இப்படி கால் எடுத்து ரைட் கால்ல வைக்கணுமா ஆமா இந்த மாதிரி காலை மடிச்சு லெஃப்ட் கால் மேல வைங்க தொங்கும் போதே பண்ணுங்க அப்படி இது கரெக்ட்டா மாஸ்டர் ஓகே எனக்கு வந்துருச்சுடா இப்படிதானே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடா சத்தியமா முடியல எனக்கு இது பிடிச்சிருக்கு இப்போ ரெண்டு சைடு கையிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்க மாதிரி வரும் அது அப்படியே விரிச்சாசி அவர் பாரு ஜிமின் வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறாரு ஹயா மாஸ்டர் வலிக்குது கொக்கு பார பார கோழி பார பார மைனா பார பார வேற தெரியல இதை விட்டு தொட்டியாச்சு ஆட சொல்லலாம்ல எதுக்கு யோகாலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி